தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் பணியாற்றி வருகின்றனர். நேற்று இரவு தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு வந்த மக்கள் இன்று வாக்களித்துவிட்டு நாளை பணிக்கு செல்வதற்காக புறப்பட்டனர். தேனியில் மதியம் 2 மணி முதல் காத்திருந்தும் பேருந்து கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி பேருந்துகளை வரவழைத்து அனைவரையும் பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இது குறித்து நமது செய்தியாளர் ராஜா முகமது களத்திலிருந்து தரும் நேரடி தகவலை பார்ப்போம். 2 மணியிலிருந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் இப்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து இங்க இருக்க பொதுமக்களிடம் கேட்போம். ஆனா என்ன பிரச்சனை, எதுக்காக எவ்வளவு நேரமா நீங்க சாலை மறியல் பண்றீங்க, என்ன காரணம்? தேனி மாவட்டம் புதிய பஸ் ஸ்டாண்ட் பேருந்துலையும் இந்த பொதுமக்கள் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாங்க. அதனுடைய தாக்கமா பொதுமக்கள் தங்களுடைய கடமை ஆற்றுறதுக்கு தவறாம எல்லா ஊர்களிலிருந்து வேலையை தன்னுடைய சொந்த வேலையை விட்டுட்டு ஊதியத்தை விட்டுட்டு மிகப்பெரிய லெவல்ல அவங்களுடைய கடமையை சிறப்பாக ஆற்றிருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு போக்குவரத்து பேருந்து முறையா அவங்க பயன்படுத்தல. இந்த பயணிகள் திரும்ப போறது ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை 2 நாள் வேலை இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இந்த அவங்க வேலைக்கு திரும்ப போகணும்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் கூட்டம் கூடியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு உண்டான அரசாங்க பேருந்து முறையா அவங்க இல்ல. ஒரு பேருந்து கூட உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல. இதை அதிகாரிகள் இப்ப வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பொதுமக்கள் முறையிட்டு உடனடியாக இந்த பொதுமக்கள் அவங்கவுங்க ஊருக்கு போறதுக்கு உடனே இந்த தமிழக அரசாங்கம் இருக்கின்ற இந்த அரசாங்கம் உடனே பேருந்து வசதியை ஏற்படுத்தி தரணும். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக தேனி மாவட்டத்துக்கு வந்த பொதுமக்களுக்கு மீண்டும் அவர்கள் வேலை செய்கின்ற வெளியூர்களுக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.